திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர். இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் 1986 ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ரவிச்சந்திரன் சித்ரா தம்பதியருக்கு மகனாக சென்னையில் பிறந்தார். தனது பள்ளிப்படிப்பை பத்ம சேஷாத்ரி பாலபவன் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் பீட்ஸ் ஹைஸ்கூலில் பயின்ற இவர் சென்னையில் உள்ள SSN பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பட்டம் பெற்றார். சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்ட இவர் தனது 9 வயதில் YMCA அணிக்காக கிரிக்கெட் வீரராக களமிறங்கி தனது முறையான கிரிக்கெட் பயணத்தை ஆரம்பித்தார். ஜூனியர் போட்டிகளில் ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி வந்த இவர் பின்னாட்களில் தன்னை ஒரு வலதுகை சுழற்பந்து வீச்சாளராக மாற்றிக்கொண்டார். 2006 தமிழ்நாடு கிரிக்கெட் அணி சார்பாக முதல் வகுப்பு கிரிக்கெட் போட்டியில் கால் பதித்த திரு அஸ்வின் அவர்கள் ரஞ்சி கோப்பை மற்றும் இதர உள்நாட்டு போட்டிகளில் தனது சிறப்பான ஆட்டத்தினை வெளிப்படுத்தி தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் செயல்பட்டார். 2010 இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடிய இவருக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் 2010 ஜூன் இந்திய கிரிக்கெட் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார். 2011 இந்திய அணி உலக கோப்பையினை வெல்வதற்கும் இவர் தனது சிறப்பான பங்களிப்பினை வழங்கியுள்ளார். தனது முதல் டெஸ்ட் போட்டியை 2011 மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக விளையாடி டெபுட் மேட்ச் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய 7வது இந்திய வீரர் என்ற பெருமையினை பெற்றார். இதே தொடரின் 3வது போட்டியில் 103 ரன்களை பெற்று தனது முதலாவது சதத்தை பதிவு செய்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் ஒரே இன்னிங்ஸில் சதமடித்து 5 விக்கெட் வீழ்த்திய 3வது இந்தியர் என்ற பெருமையினையும் பெற்றார். 2013 ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடிய அஸ்வின் அவர்கள் 29 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 4 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய வீரர் ஒருவர் எடுத்த அதிகபட்ச விக்கெட்டுகளாக இதுவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது 18வது டெஸ்ட் போட்டியில் 100வது விக்கெட்டை கைப்பற்றியதன் மூலம் டெஸ்ட் வரலாற்றில் குறைவான போட்டிகளில் 100 விக்கெட்டுகளை பெற்ற இந்திய வீரர் எனும் சாதனையினையும் திரு அஸ்வின் அவர்கள் படைத்துள்ளார். 2009 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அறிமுகமான அஸ்வின் அவர்கள் 2015 வரை அதே அணிக்காக 97 போட்டிகளில் விளையாடி 90 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். டெஸ்ட் போட்டியில் விரைவாக 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர், T20யில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர், டெஸ்ட் போட்டிகளில் 10 முறை தொடர்நாயகன் விருதுகளை வென்றதன் மூலம் 2வது அதிக தொடர்நாயகன் விருதுகளை பெற்ற வீரர், டெஸ்ட் போட்டிகளில் அதிக முறை 5 விக்கெட்களை வீழ்த்திய 3 வீரர்களில் ஒருவர், இந்தியாவுக்காக டெஸ்ட் போட்டிகளில் 2வது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர், ஒரு ஆண்டில் 500 ரன்கள் மற்றும் 50 விக்கெட்டுகளை எடுத்த 2வது இந்திய வீரர், சர்வதேச போட்டிகளில் 700 விக்கெட்களை வீழ்த்திய 3வது இந்திய வீரர், இந்திய மண்ணில் நடைபெற்ற போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர், 2024ஆம் ஆண்டில் ICC ஆடவர் தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த பந்துவீச்சாளர் மற்றும் டெஸ்டில் இதுவரை அதிக புள்ளிகளை பெற்ற இந்திய பந்துவீச்சாளர் என பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் திரு அஸ்வின் அவர்கள். BCCIயின் 2012 ஆண்டிற்கான பாலி உம்ரிக்கர் விருது, 2015 இந்திய அரசின் அர்ஜுனா விருது என பல விருதுகளை பெற்றுள்ள திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு இந்திய உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதினை இந்திய அரசு இந்த ஆண்டு வழங்கி கௌரவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வம் உள்ள பல மாணவர்களை சிறந்த விளையாட்டு வீரராக்குவதை தனது குறிக்கோளாக கொண்டுள்ளார். தனது சுழல் மூலம் உலகின் தலைசிறந்த சர்வதேச அணிகளை சுருட்டிய தமிழகத்தின் வீரம், இந்தியாவின் பெருமை, வரலாற்று நாயகன் திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை வரவேற்பதில் மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் பெருமிதமும் பேரானந்தமும் கொள்கிறது. That was indeed a goosebump moment and a token of love from Madurai District Cricket Association. மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கம்